ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா ஜெயராம் வால்க். இன்றைக்கி நம்ம பாலக் பஜ்ஜி எப்படி செய்ய போகிறோன்ட்டு பார்க்கலாம். பாலக் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: கடல மாவு 2 கப், சீரகம் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, தோசை சோடா சிறிது, பெருங்காயம் 1 துளி. இப்போ கஸ்தூரி மெத்தி வாசனைக்கு சேர்த்து தண்ணீர் விட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கட்டி இல்லாத நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு பாலக்கை இந்த மாதிரி இலையா நம்ம எடுத்து வச்சுக்கணும். சின்ன சைஸாக இருந்தாக்கா ரொம்ப நல்லது. பெருசாக இருந்தாக்கா டிப் பண்ணிவிட்டு செய்யறதுக்கு கஷ்டமாயிடும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்ச நேரம் காயிட்டோம். எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு 1 துளி இப்படி கடல மாவை போட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இலையாக எடுத்து வச்சிருக்கிற பாலக்கை இப்படி மாவில் போட்டு இப்படி எண்ணெயில் விட்டுடுங்க. மாவு பதம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். மீடியமாக இருந்தாக்கா தான் நல்ல மொரமொரப்பாக பஜ்ஜி ரெடி ஆகும். இந்த நுரையெல்லாம் போயிட்டு பிறகு நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும். மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் போயிட்டு பொன்னிறமாக வரணும். வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாலுக்கு உடலுக்கும் நல்லது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மொரமொரப்பாக செய்து பாருங்கள். வறுத்து வச்சிருக்க பாலக் பஜ்ஜி ரெடி. சரி, வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.